இது நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா, இந்த தர்பூசணி இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம உள்ளே இருக்கிற சதை பகுதியை நம்ம சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு நம்ம இதை தோலை தூக்கி போட்டுருவோம். அது தூக்கி போட வேண்டாம். இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த தோல் இப்படி எடுத்துட்டு அந்த ஒயிட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இந்த போர்ஷன் ஒயிட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய தர்பூசணி தான். அந்த ஒயிட்டோட ரெட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் எடுத்துக்கோங்க. தாளிக்கு சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் இல்லை கறி மசாலா தூள் உங்கள்கிட்ட என்ன தூள் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இந்த வாட்டர் மெலன்லேயே உள்ள சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக் கலர், இதை தான் நம்ம காசு கொடுத்து வெளியே வாங்கிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் இருக்கவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு இந்த சீடியை என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் மாதிரி பண்ணி இந்த கிரேவியில் போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலை பொடியாக நறுக்குன கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரெண்டு மிளகா வச்சுருக்கேன். கீரின மிளகா வச்சுருக்கேன். அதை ரொம்ப லைட்டாக உருடன் வந்தாரால் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கியே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இதுவுமே வெங்காயத்தில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்துக்குள்ளேயும் அந்த இதுவாக இருக்காது, சல்லுன்னு இருப்பாது. 2 மினிட்ஸ் வதக்க விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை ஒரு அளவு வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு தக்காளி பொடியாக நறுக்கின தக்காளி, அவ்வளோதான். இது தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர் மெலன் ஸ்கில்ல போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை இல்லைங்களா. இது வெந்ததும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும், ஏன்னா தண்ணி மட்டும்தானே இருக்குது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விடுங்க. நீங்கள் கடாயில் பண்ணாலும் பரவாயில்ல, விசில் விடலனாலும் 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டீமர் இப்போ ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். இப்போ என்னது இப்போ தர்பூசணி அது வேகிற நேரத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுப்போம். இந்த சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சீட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம், இது மட்டுமே போதும். இதனால் ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வாங்க.
இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா திக்னஸ்க்காக தான், அது கிரேவி திக்னஸ்க்காக தான். வேண்டான்றவங்க விட்டுடலாம். இப்போது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இது கிரேவி இது ரெடி ஆனோடனே மேலே போட்டுட வேண்டியதான். இப்போ நம்ம தர்பூசணி அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அது ரெடி ஆகிடுது. நம்ம தண்ணி ஊற்றாமலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. அதனால தான் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா வெந்துடுது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஆகிடுது. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், அந்த தர்பூசணியோட விதை இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்ட் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சும்மா திக்னிங்காக தான் நான் சேர்த்துருக்கேன். நான் கிரேவி ரெடி ஆகிடுத்து. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு வேணும்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் டைம் ஆகிடுச்சேன்னு போட்டிருக்கேன். நீங்கள் கடாயில் போட்டிங்கன்னா அப்படியே வாட்டர் வேப்ரேட் ஆகிடும். அவ்வளோதான், சப்ஜி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம தர்பூசணி தோலில் செஞ்ச சப்ஜி ரெடி ஆகிடுது. இந்த சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம், ரைஸோடையும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடெக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.